வணக்கம். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் பயன்படுத்தும் போது அது காசு கொடுத்து வாங்கினதா இல்ல இலவசமா கிடைச்சதாங்கிறது மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறீங்களா? உண்மையில ஒரு மென்பொருள் எப்படி உருவாக்கப்படுதுங்கிற தத்துவம் அதுதான் உங்களுடைய டிஜிட்டல் சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் தீர்மானிக்குது. இத ஆழமா புரிஞ்சுக்க இன்னைக்கு நாம இயக்க அமைப்புகள், அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் உலகத்துக்குள்ள போக போறோம். ஆமாம். இந்த ஓஎஸ் தான் நாம தினமும் பயன்படுத்துற போன், லேப்டாப் எல்லாத்துக்கும் ஒரு உயிர் கொடுக்கிற சக்தி மாதிரி. அது இல்லாம நம்ம கையில இருக்கிறது வெறும் கண்ணாடியும் உலோகத்துண்டும் தான். இத அலசி ஆராய பாஸ் லினக்ஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இயக்க அமைப்பை மையமா வச்ச சில அடிப்படை கையேடுகளை நீங்க எங்களோட பகிர்ந்துட்டீங்க. இந்த ஆய்வோட நோக்கம் ஓஎஸ்னா என்னன்னு வரையறுக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு பின்னால இருக்கிற திறந்த மூல தனியுரிமை மென்பொருள் தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் பாஸ் லினக்ஸ் மாதிரி ஒரு ஓஎஸ் எப்படி ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக, அதாவது கல்விக்காக வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறது தான். சரி, ஆரம்பிக்கலாம். இந்த விஷயங்கள் மேலோட்டமா பார்க்கறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா தெரியலாம். ஆனா அது நம்ம அன்றாட வாழ்க்கையோட எவ்வளவு நெருக்கமா பிணைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ஓகே, அப்போ முதல் கேள்விக்கே வருவோம். இயக்க அமைப்பு, அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? உங்க கையேட்ல பயனருக்கும் கணினிக்கும் இடையில் ஒரு இடைமுகமாக செயல்படும் மென்பொருள்னு ஒரு வரி இருக்கு. அது கொஞ்சம் பாடப்புத்தகம் மாதிரி இருக்கு. இதை விட ஒரு நல்ல கண்ணோட்டம் இருக்கா? நிச்சயமா. இயக்க அமைப்பைய ஒரு இடைமுகம்னு சொல்றதை விட ஒரு நகரத்தோட அரசாங்கம் அல்லது ஒரு மாநகராட்சின்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஓ, அரசாங்கமா? சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, அந்த அரசாங்கம்தான் சாலைகள், அதாவது டேட்டா போற பாதைகள், அப்புறம் மின்சாரம், அதாவது ப்ராசஸருக்கு கிடைக்கிற சக்தி, குடிநீர் விநியோகம், அதாவது மெமரி ஒதுக்கீடு, இது எல்லாத்தையும் நிர்வகிக்குது. கட்டட விதிகள், அதாவது பாதுகாப்பு அனுமதிகள் கூட அதுக்கு கீழே தான் வரும். அப்போ நான் பயன்படுத்துற செயலிகள், அதாவது ஆப்ஸ் எல்லாம் செயலிகள் அந்த நகரத்துல இயங்குற கடைகள், தொழிற்சாலைகள், வீடுகள் மாதிரி. நீங்க ஒரு போட்டோ எடிட்டிங் ஆப் திறக்கும்போது அந்த கடைக்கு தேவையான மின்சாரம், இடம், பாதுகாப்பு எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் தான் ஒதுக்கி கொடுக்குது. இந்த அரசாங்கம் எவ்வளோ திறமையா, சுதந்திரமா, நேர்மையா இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த நகரத்தோட வளர்ச்சியே அமையும். புரியுது. சில நகரங்கள் ரொம்ப கட்டுப்பாட்டோட இருக்கும், சில ரொம்ப சுதந்திரமா இருக்கும்னு சொல்றீங்க. அதேதான். இப்போ உங்க கையேட்டுல இருக்கிற அந்த வரைபடம் எனக்கு புரியுது. பயனர் பயன்பாடு, இயக்க அமைப்பு, வன்பொருள்னு இருக்கு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா பயனருங்கிறங்கான் ஒரு கடையில, அதாவது பயன்பாட்டுல ஒரு பொருள் கேக்குறேன். அந்த கடைக்காரர் அரசாங்கத்துக்கிட்ட, அதாவது இயக்க அமைப்பு கிட்ட அனுமதி வாங்கி தொழிற்சாலையில இருந்து, அதாவது வன்பொருள்ல இருந்து பொருளை வாங்கி கொடுக்கறார். இந்த சங்கிலி சரியா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த தொடர் சங்கிலி எவ்வளவு வேகமா, பாதுகாப்பா நடக்குதுங்கிறது தான் ஒரு ஓஎஸோட திறமையை தீர்மானிக்குது. விண்டோஸ், மேக் ஓஎஸ், ஆண்ட்ராய்டு, லினக்ஸ்னு நாம கேள்விப்படுற எல்லா ஓஎஸும் இந்த வேலையை தான் செய்யுது. ஆனா அவங்க ஆட்சி செய்யற விதம் அதான் வேற வேற. அப்போ அந்த ஆட்சி விதங்களை பத்தி பேசும். ஒரு அரசாங்கம் ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருக்கு, இன்னொன்னு சுதந்திரமா இருக்குன்னு சொன்னீங்க. இதுதான் நாம அடுத்து பார்க்க போற திறந்த மூல, அதாவது ஓபன் சோர்ஸ், மற்றும் தனியுரிமை, அதாவது ப்ரொப்ரைட்டரி மென்பொருள்களுக்கு இடையிலான வேறுபாடா? கரெக்ட். முக்கிய வேறுபாடு மூல குறியீடு, அதாவது சோர்ஸ் கோட்ல இருக்கு. ஒரு மென்பொருளை உருவாக்குறதுக்கான செய்முறை குறிப்பு தான் இந்த மூல குறியீடு. தனியுரிமை மென்பொருள்ல இந்த செய்முறை குறிப்பு ஒரு வர்த்தக ரகசியம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அல்லது ஆப்பிளின் iOS மாதிரி. அந்த நிறுவனத்துக்கு மட்டும்தான் அது தெரியும். அதை பயன்படுத்த நாம உரிமத்துக்கு பணம் கட்டணும். சரி, அப்போ திறந்த மூல மென்பொருள்? திறந்த மூல மென்பொருள்ல அந்த செய்முறை குறிப்பு ஒரு பொது சொத்து. யார் வேணாலும் அதை படிக்கலாம், அதுல இருக்கிற தப்ப சரி செய்யலாம், அதை இன்னும் சிறப்பா மாத்தலாம், தங்களுக்கு ஏத்த மாதிரி அதை மாற்றி பயன்படுத்தலாம். லினக்ஸ், ஆண்ட்ராய்டு இதெல்லாம் இதுக்கு சிறந்த உதாரணங்கள். இது ஒரு கூட்டு முயற்சி மாதிரி. நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த ஒப்பீட்டு அட்டவணை இத நல்லா விளக்குது. தனியுரிமம் மென்பொருள்ல மூல குறியீடு தனிப்பட்டது, கட்டணம் தேவை, வெளிப்படைத்தன்மை குறைவு. திறந்த மூலத்துல இதெல்லாமே நேர் எதிர். ஆனா வெளிப்படைத்தன்மை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. கேளுங்க. மூலக்குறியீடு எல்லாருக்கும் தெரியுதுன்னா அது ஒரு பாதுகாப்பு குறைபாடு ஆகாதா? அதாவது கெட்ட நோக்கத்தோட இருக்கிற ஹேக்கர்கள் அந்த செய்முறை குறிப்பு படிச்சு அதுல இருக்கிற ஓட்டைகளை சுலபமா கண்டுபிடிச்சிடலாமே. ஒரு ரகசிய செய்முறை குறிப்பு தானே பாதுகாப்பானது. இது ஒரு பொதுவான ஆனா மிக முக்கியமான கேள்வி. திறந்த மூல சமூகத்துல பல கண்கள் பார்க்கும்போது எல்லா பிழைகளும் மேலோட்டமானவைன்னு ஒரு பிரபலமான கருத்து இருக்கு. Many eyes make all bugs shallow.
ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஆயிரக்கணக்கான நல்ல புரோகிராமர்கள் அந்த மூலக்குறியீட்டை பார்க்கும்போது ஒரு ஹேக்கர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த பிழையை கண்டுபிடிச்சு சரி செஞ்சிருவாங்க. தனியுரிமை மென்பொருள்ல அந்த நிறுவனத்துல வேலை செய்யற ஒரு சில 100 பேரை மட்டும்தான் நம்ம நம்பியிருக்கணும். ஒருவேளை அவங்க ஒரு பிழையை தவறுவிட்டா அது நமக்கு தெரியாம பல வருஷம் கூட இருக்கலாம். வெளிப்படைத்தன்மைங்கிறது ஒரு பலவீனத்தை விட ஒரு பெரிய பலமா பார்க்கப்படுது. அங்க அட்டவணையில கடைசியா வெண்டர் லாக்இன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு உரிமம் இல்லாவிட்டால் நிறுத்தப்படும்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது என்ன? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு ஒரு நிஜ உலக உதாரணம் சொல்றேன். இது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் காஃபி மிஷினை வாங்குற மாதிரி. நீங்க அந்த மிஷினை வாங்கிட்டா அவங்களோட காஃபி உரைகளை, அதாவது பார்ட்ஸை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். வேற எந்த கம்பெனி காஃபி பொடியும் போட முடியாது. புரியுது. அது போலதான் ஒரு தனியுரிமை மென்பொருள்ல உங்க எல்லா ஃபைல்களையும் உருவாக்கி வச்சுட்டா திடீர்னு அந்த கம்பெனி விலையை ஏத்துனாலோ அல்லது நீங்க அந்த மென்பொருளை விட்டு வெளியேற நினைச்சாலும் ரொம்ப கஷ்டம். உங்க ஃபைல்களை வேற சாஃப்ட்வேருக்கு மாத்துறது சிக்கலா இருக்கும். இதுதான் வெண்டர் லாக்இன், அதாவது ஒரு குறிப்பிட்ட விற்பனையாளரிடம் மாட்டிக்கொள்வது. அருமையான விளக்கம். திறந்த மூல மென்பொருள்ல இந்த சிக்கல் இல்ல. ஏன்னா அதோட ஃபைல் ஃபார்மேட்கள் பொதுவானதா இருக்கும். யார் வேணாலும் அதுக்கு ஆதரவு கொடுக்க முடியும். சரி, இந்த தத்துவங்கள் எல்லாம் நடைமுறையில எப்படி இருக்குன்னு பார்க்க உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற பாஸ் லினக்ஸுக்கு வருவோம். பேர்லயே பாரதம் இருக்கு. இதோட கதை என்ன? பாஸ்ங்கிறது பாரத் ஆபரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன்ஸ். இது இந்திய அரசால உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இது டெபியன், அதாவது டெபியன்னு சொல்ற ஒரு பிரபலமான நிலையான லினக்ஸ் பதிப்பை அடிப்படையா கொண்டது. திறந்த மூலத்தோட அழகே இதுதான். ஏற்கனவே இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவியை எடுத்து அதை நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். இங்க இந்திய பள்ளி மாணவர்களோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு புரியுற மொழிகள்ல அவங்களுக்கு தேவையான கல்வி மென்பொருட்களோட இதை தொகுத்திருக்காங்க. இது ஏன் ஒரு கல்வி நிறுவனத்துக்கு, குறிப்பா ஒரு அரசு பள்ளிக்கு முக்கியம்? விண்டோஸ் மாதிரி ஒரு பிரபலமான ஓஎஸ பயன்படுத்தலாமே. பல காரணங்கள் இருக்கு. முதல் மற்றும் முக்கிய காரணம் செலவு. பல்லாயிரக்கணக்கான கணினிகளுக்கு விண்டோஸ் உரிமம் வாங்குறதுக்கு பெரிய செலவாகும். பாஸ் லினக்ஸ் முற்றிலும் இலவசம். இரண்டாவது, வன்பொருள் தேவை. அரசு பள்ளிகள்ல பெரும்பாலும் பல வருஷம் பழைய, வேகம் குறைவான கணினிகள் இருக்கலாம். விண்டோஸோட புது பதிவுகள் அதுல ரொம்ப மெதுவா இயங்கும். ஆனா லினக்ஸ் ரொம்ப லேசானது. லைட் வெயிட். ஆமா, பழைய கணினிகளுக்கும் புத்துயிர் கொடுக்கும். மூன்றாவது, பாதுகாப்பு. லினக்ஸ் இயல்பாகவே வைரஸ்களால் பாதிக்கப்படுவது ரொம்ப ரொம்ப குறைவு. நான் கல்லூரியில படிக்கும்போது உபுண்டு பயன்படுத்தியிருக்கேன். அதுவும் ஒரு லினக்ஸ் பதிப்பு தான் இல்லையா? ஆரம்பத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா பழக பழக அது கொடுத்த சுதந்திரம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விண்டோஸ்ல செய்ய முடியாத பல விஷயங்களை என்னால அதுல செய்ய முடிஞ்சது. அந்த அனுபவம் தான் எனக்கு திறந்த மூல மென்பொருள் மேல ஒரு பெரிய மரியாதையை உருவாக்குச்சு. பாஸ் லினக்ஸோட பயனர் இடைமுகம் எப்படி இருக்கு? உங்க ஆதாரங்கள்ல சில ஸ்கிரீன்ஷாட்கள் இருக்கு. ஆமா, அந்த ஸ்கிரீன்ஷாட்களை பார்த்தா அது ரொம்ப எளிமையா ஒரு புதிய பயனர் கூட குழம்பாத வகையில வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். மேல் இடதுபுறத்துல அப்ளிகேஷன்ஸ், பிளேசஸ்னு 2 முக்கிய மெனுக்கள் இருக்கு. அப்ளிகேஷன்ஸ்குள்ள போனீங்கன்னா கல்வி, கிராஃபிக்ஸ், இணையம், அலுவலகம், புரோகிராமிங்னு எல்லாத்தையும் அழகா வகைப்படுத்தியிருக்காங்க. ஒரு மாணவனுக்கு தேவையான கணித மென்பொருள், அறிவியல் சிமுலேஷன்கள், புரோகிராமிங் கருவிகள் எல்லாமே ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கு. அவங்க எதையும் தேடி அலைய தேவையில்லை. ரைட். பிளேசஸ் மெனுவும் ஹோம், டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ்னு நம்ம வழக்கமா பார்க்குற ஃபோல்டர்களை காட்டுது. இது மாணவர்களுக்கு ஒரு பழக்கமான அனுபவத்தை கொடுக்கும். சரி, ஒரு நிமிஷம். அப்போ பாஸ் லினக்ஸ் உருவாக்குற அந்த சமூகத்துல நானும் ஒரு பங்களிப்பாளரா ஆக முடியுமா? நான் ஒரு மாணவன், எனக்கு கோடிங் தெரியும்னா நான் அதை மேம்படுத்த உதவலாமா? அது எப்படி வேலை செய்யுது? அருமையான கேள்வி. அதுதான் திறந்த மூலத்தோட மையமே. நிச்சயமா முடியும். பாஸ் லினக்ஸ் திட்டத்துக்குன்னு ஒரு வலைத்தளம், ஒரு டெவலப்பர் சமூகமும் இருக்கும். அங்க நீங்க சேரலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில மென்பொருளை மொழிபெயர்க்க உதவலாம், பிழைகளை கண்டுபிடிச்சு சொல்லலாம், இல்லனா நீங்களே ஒரு புதிய அம்சத்தை உருவாக்கி சேர்க்கலாம். உங்களுடைய பங்களிப்பு சரிபார்க்கப்பட்டு அடுத்த பதிப்புல சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க பயன்படுத்துற ஒரு மென்பொருளோட வளர்ச்சியில நீங்களே ஒரு பகுதியா இருக்கலாம். இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம். ஒரு பயனரா இல்லாம ஒரு பங்களிப்பாளரா மாற முடியுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். உங்க ஸ்கிரீன்ஷாட்டுகள்ல தனி பயனாக்குதல், அதாவது கஸ்டமைசேஷன் பத்தியும் சில விஷயங்கள் இருக்கு. பின்னணிய மாத்துறது, மொழிய மாத்துறது மாதிரி. பகுதி மற்றும் மொழி அமைப்புகள்ல தமிழ், ஹிந்தின்னு பல இந்திய மொழிகளுக்கான ஆதரவு இருக்கிறது தெரியுது. ஆமாம், இது வெறும் கல்விக்கான குறைக்கப்பட்ட பதிப்பு இல்ல.
இது ஒரு முழுமையான சக்தி வாய்ந்த லினக்ஸ் இயக்க அமைப்பு. ஆனா கல்விச் சூழலுக்கு தேவையான கருவிகள், மொழிகள் மற்றும் அமைப்புகளுடன் முன்னரே தொகுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆசிரியர் நினைச்சா மாணவர்களோட தேவைக்கேத்த மாதிரி இதை இன்னும் மாற்றி அமைக்க முடியும். தனியுரிம மென்பொருள்ல இந்த அளவுக்கான சுதந்திரம் கிடைக்காது. சரி, இந்த ஆழமான விவாதத்திலிருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்னு பாப்போம். ஒரு இயக்க அமைப்புனா என்னன்னு ஒரு எளிய கேள்வியில ஆரம்பிச்சு, அது வெறும் ஒரு இடைமுகம் இல்ல, நம்ம டிஜிட்டல் உலகத்தை ஆளுகின்ற ஒரு அரசாங்கம்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதன் பிறகு அந்த அரசாங்கத்தில் இருக்கிற 2 முக்கிய தத்துவங்களை பார்த்தோம். எல்லா சட்டங்களும் பொதுவா இருக்கணும்னு சொல்ற திறந்த மூல ஜனநாயகம், அசட்டங்கள் ஒரு நிறுவனத்தோட ரகசியமா இருக்கணும்னு சொல்ற தனி உரிமை கட்டுப்பாடு. மிகச்சரியா தொகுத்தீங்க. பிஓஎஸ் லினக்ஸ் அந்த திறந்த மூல ஜனநாயகத்தோட ஒரு நேரடி விளைவு. தொழில்நுட்பங்கிறது வெறும் லாபம் சம்பாதிக்கிற ஒரு கருவி மட்டும் இல்ல. அது கல்வி, பொதுநலன் மாதிரி விஷயங்களுக்காக எப்படி பயன்படுத்தப்படலாம், மாற்றியமைக்கப்படலான்னு இது காட்டுது. திறந்த மூல குறியீடுங்கிற அந்த ஒரு விஷயம் ஒரு நாட்டுக்கே தேவையான ஒரு மென்பொருளை குறைந்த செலவுல அதிக சுதந்திரத்தோடு உருவாக்க ஒரு வாய்ப்பு கொடுக்குது. உங்க ஆதாரம் உலகெங்கிலும் பயன்படுத்தப்படுற பிற இயக்க அமைப்புகளோட பேர்களை சேர்க்கிற மாதிரி மாணவர்களுக்கு ஒரு செயல்பாட்டோட முடியுது. இது அவங்கள இன்னும் அதிகமா ஆராயத் தூண்ட ஒரு நல்ல வழி. அதை அடிப்படையா வச்சு உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. திறந்த மூலத்துக்கும் தனியுரிமை மென்பொருளுக்கும் இடையிலான தேர்வுங்கிறது ஒரு தொழில்நுட்ப தேர்வு மட்டும் இல்ல. அது ஒரு பொருளாதாரம் மற்றும் தத்துவம் சார்ந்த தேர்வும் கூட. இன்னைக்கு உங்க போன் அல்லது கம்ப்யூட்டரை பயன்படுத்தும் போது ஒரு நிமிஷம் அதுல இயங்குற OS பத்தி யோசிங்க. அது ஆண்ட்ராய்டு மாதிரி திறந்த மூலத்தை அடிப்படையா கொண்டதா, அல்லது ஆப்பிளின் iOS, மைக்ரோசாஃப்டின் விண்டோஸ் மாதிரி முற்றிலும் தனியுரிமை மென்பொருளா? ஒரு பயனாரா செலவு, சுதந்திரம் மற்றும் தனியுரிமை அடிப்படையில அந்த தேர்வு உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? உங்க டேட்டா யார்கிட்ட இருக்கு? உங்க டிஜிட்டல் வாழ்க்கையை நீங்க எவ்வளவு கட்டுப்படுத்துறீங்க? இதை பத்தி யோசிச்சு பாருங்க.